புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலக நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க யுவாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க யுவாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம். உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது அது இனிமையானது, ஏற்புடையது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீ. தேவனே உம்மை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீ. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துவே. தெரிஞ்சவங்க
உயர்த்தி ஆண்டவர் உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்து அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்து காட்டு விலங்குகள், மீன்கள், பறவைகள் கீழ்ப்படிய செய்து விலங்குகள், மீன்கள், பறவைகள் கீழ்ப்படிய உந்தன் திருநாமம் இயேசுவே, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா உம் பிள்ளைகள் நாவிலே. பகைவனை ஒடுக்க எவ்வாறு செய்தீரை, எதிரியை அடக்க, எதிரியை அடக்க, பகைவரை ஒடுக்க எவ்வாறு செய்தி. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு. ஹல்லேலூயா. உந்தன் அது எவ்வளவு உயர்ந்த. கடைசி கரங்களை உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடைய. கரங்களை தட்டி எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பாடுவதே ஒரு பெரிய பாக்கியம், அவர் ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. காலையில் நான் இப்படி சொன்னேன், ரைஸ் யுவர் வால்யூம் இன் such a way that the enemies know that you are covered. உங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் துதிங்க. எதிரிக்கு தெரியட்டும், you are covered by his presence. அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார்.
சொல்லுங்க, எனக்கு ஒரு ஓனர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. எனக்கு ஒரு ஓனர் இருக்கார். சுத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒரு I have a owner. நம்ம கார்லாம் அதோட ஓனர் இல்லாமல் வேற யாராவது போய் அதோட டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா, இல்லைன்னா கீயை போட ட்ரை பண்ணா, இல்லை கீன்னு பயங்கரமாக சத்தம் போடும். பிகாஸ் அது சொல்லுது, எனக்கு ஒரு ஓனர் இருக்கார். நீ வேற யாரோ என்னை டச் பண்ண வரும்போதே அதோட வால்யூமை ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு ஓனர் இருக்காருங்கிறது இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக அவரை பாடி துதித்து, let the enemies know that we have a owner. நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்கிறது மூலமா நமக்கு ஒரு பாஸ் இருக்கார், நம்மளை சூழ்ந்த கர்த்தர் இருக்கிறார், ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறவர், கவனிக்கிறவர், அவைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னை சந்தித்து நடத்துவார் அப்படின்னு சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, சத்தமா ஹalleluya. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா உன் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதை. சேர்ந்தலாரும் அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம், எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம். உண்மையா சொல்றவங்க சத்தமா. அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில். அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குத
பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் தட்டி அப்பா உன் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பா உன் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் அப்பா உங்க சமூகத்துல, அப்பா உன் சமூகத்துல. உண்மையாய் சொல்றவங்க சத்தமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் 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 பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்கு. கையை நல்லா தட்டி. When I think about the goodness of what the Lord has done in my life, கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கும் போது என்னால் அமைதியாக இருக்க முடியாது. சந்தோஷமா அவரை நான் பாடிவேன்னு சொல்றவங்க, நான் அவரை சந்தோஷமா ஆராதிக்கிறவன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். When I think about the goodness of the Lord, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கும் போது பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படிங்க சும்மா இருக்கிறது? எப்படி சும்மா? ஆண்டவர் நமக்கு செய்தது, நம்ம குடும்பத்துக்கு செய்தது, நம்ம சபைக்கு செய்தது எல்லாத்தையும் நினைக்கும் போது எப்படி சும்மா இருக்கிறது? ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும், ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க அவர் என் வாழ்க்கையில செய்த எல்லாத்தையும் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு? சிரிச்சுட்டே சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா சத்தியமா சொல்லுங்க, சந்தோஷமா. நீங்க ஒன்றும் நீங்க எதை பத்தியும் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டியதில்லை. எனக்கு அது பிரச்சனையா இருக்கே, இது பிரச்சனையா இருக்கே, எதிரி அதை பண்ணி வச்சிருக்கானே, இதை பண்ணி வச்சிருக்கானே, நான் எப்படி மேலே வர்றது, எப்படி முன்னேறது? உங்க எதிரிகள் உங்களுக்கு வெட்டின குழிகளே போதும், கர்த்தர் உங்களை ராஜாவா மாத்துறதுக்கு அதுவே போதும். நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும், ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்த. ஒன் மோர் டைம் எல்லாரும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும், ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். കണ്ടാലും എത്ര വലിയ കരുണ എന്നിൽ ചൊരിഞ്ഞു, ചങ്ങ് പിളിഞ്ഞെടുത്ത് കാരകൾ കഴുകി നന്നായി. കണ്ടാലും എത്ര വലിയ കരുണ എന്നിൽ ചൊരിഞ്ഞു, ചങ്ങ് പിളിഞ്ഞെടുത്ത് കാരകൾ കഴുകി നന്നായി. ആളോളിഞ്ഞ വീടുപ്പോൾ ഈരുണ്ട എന്നായുഷിനെ രാജാ കോലാകാലം കൊണ്ട് നീർത്ത് ജീവിപ്പിച്ചേ. ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാലുകൾ, ആനന്ദത്തോടെ ആടും. കൈത്തട്ടി ശക്തമായി ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാലുകൾ, ആനന്ദത്തോടെ ആടും.
கூட நடந்த கூட்டம் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு போயனாலும் கூட நடந்த கூட்டம் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு போயனாலும் சங்கயங்கள் விலாபம் வந்து நிழல் மூடியாலும் ராவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்பில் விளையாடும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் கையில் தட்டி சத்தமாய் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோ one more time ஆனந்தத்தோடே ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் சத்தமாய் எல்லாரும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் பூகோளம் உண்டா மும்பை தானே என்னை அறிஞ்சென்னே பண்டு பண்டு பண்டே என் பேரை சொல்லி விழிச்சென்னே பூகோளம் உண்டா முன்பை தானே என்னை அறிஞ்சென்னே பண்டு பண்டு பண்டே என் பேரை சொல்லி விழிச்சென்னே பொண்ணு தம்பூரம் தொண்டை கோடா கோடி தூதருமாய் என்னை தன்னோட கூட கொண்டு போகான் வரும் நொன்னே ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்த one more time எல்லாரும் சேர்ந்து ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் ஆனந்தத்தோடே ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே. ஆமென். எந்திரிச்சு நிக்க போற பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு அன்பை பார்க்கல, இப்படி ஒரு கருணையை என் மேல வச்சிருக்கிற கர்த்தர் இவ்வளோ அன்பு என் மேல வச்சிருக்கிறார். அவருடைய எந்த அளவுக்கு அன்புன்னா அவரோட ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை கழுவி என்ன அவருடைய மகனா மகளா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆளொழிஞ்ச வீடு போல் இருண்ட என் ஆயுசு என் வாழ்க்கையே இருளா இருந்துச்சு எங்க பார்த்தாலும். ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார்னா வெளிச்சத்தை கொண்டு வந்தார், மகிமையை கொண்டு வந்தார். ராவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்பில் விளையாடும், சாயங்காலத்தில் அழுகத்தக்க விடியற் காலத்தில் களிப்பு கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட நடந்த கூட்டம் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு போயனாலும் கூட நடந்த கூட்டம் பாதி வழி விட்டு தோடி சங்கடத்தால் ஸ்தம்பிச்சு ஒட்டப்பட்டு போயனாலும் சங்கயங்கள் விலாபம் வந்து நிழல் மூடியாலும் ராவிலே ஆனந்தம் என் கண்ணின் முன்பில் விளையாடும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் கையை தட்டி எல்லாரும் ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்த one more time ஆனந்தத்தோடே ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும் ஆனந்தத்தோடே ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும். കണ്ടാലും എത്ര വലിയ കാരുണയൻ മേൽ ചോരുന്നു ചങ്ങ് പിളിഞ്ഞെടുത്ത് കാരകൾ കഴുകി നന്നായി. കണ്ടാലും എത്ര വലിയ കരുണയൻ മേൽ ചോരുന്നു ചങ്ങ് പിളിഞ്ഞെടുത്ത് കാരകൾ കഴുകി നന്നായി. ആളൊളിഞ്ഞ വീട് പൊളിയിരുണ്ട എൻ ആയുഷിനെ രാജാ കോലാഹലം കൊണ്ട് നിറച്ച് ജീവിപ്പിച്ചേ ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാലുകൾ ആനന്ദത്തോടെ ആടും സന്തോഷമായി ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാലുകൾ ആനന്ദത്തോടെ 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 ആടും എൻ കാലുകൾ ആനന്ദത്തോടെ ആടും. ഭൂഗോളം ഉണ്ടാം ഉണ്மை தானே நல்லே அறிஞ்சென்னே பண்டு பண்டு பண்டே என் பேரை சொல்லி விழிச்சென்னே. பூகோளம் உண்டாம் உண்மை தானே நன்னே அறிஞ்சென்னே பண்டு பண்டு பண்டே என் பேரை சொல்லி விழிச்சென்னே. பொண்ணு தம்பூரம் தொண்டை கோடா கோடி தூதருமாய் என்னை தன்னோட கூட கொண்டு போகாம வருന്നே ஆனந்தத்தோടെ ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோടെ ஆடும் ஆனந்தத்தோടെ ஆனந்தத்தோടെ ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோടെ சந்தோஷமா எல்லாரும்
எல்லாரும் ஆனந்தத்தோடே ஆடும், என் கால்கள் ஆனந்தத்தோடே ஆடும், ஆனந்தத்தோடே ஆனந்தத்தோடே ஆடும், என் கால்கள் ஆனந்தத்தோடே. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தர் எவ்வளவு நன்மையாய், எல்லா நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் என்னை அவர் நிரப்பி இருக்கிறார். என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்பட நிறுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் நான் நிற்கப்பட்டிருக்கிறேன். எப்போதும் சந்தோஷம் தான். ஹல்லேலூயா, சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. போடே அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம். அதனால ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவித்துல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த. பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா. குதூகலம் கொண்டாட்டமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார்,
அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம். பாடுங்கள் ஆருசே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானம். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் ஆனந்தம் 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 ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதல். ஆனந்தம் 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 ஆனந்தமே என் நண்பரின். கையை நல்லா தட்டி அவருடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியின் பெருவெள்ளத்தினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறது. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்திலே இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம் நம்பி வந்தே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவ. களைத்தோரை தேற்றிடும் இளைப்பாறுதல் தரும் தேவா. களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுகமாயங்கு தங்கிடும். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை ராஜா. தேவ சமூகத்தில்
கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கி கருத்தாய் விசாரித்து கனிவோ முடிஞ்ச எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி திருப்பாதம் நம் வந்தே கிருபை நீரை சுவே தமதந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்தில் தமதந்தை கண்டடைந்தே. நன்றி ஆண்டவர். இந்த சாயங்கால வேளையிலும் ராத்திரியிலும் உடைய வீட்டிற்கு எங்களை அழைத்து வந்து மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பினரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவரே நம்முடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு பெரிய வெற்றியோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேர் உங்கள் கைகளை தட்டி அப்படியே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அனுக்கிரகம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறபடி நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனுக்கு பிற்பாடு, அதாவது யோசுவாவினுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளின் காலம் ஆரம்பமாகிறது. இட் இஸ் டு பி செட் லைக் யோசுவா அவருக்கு அப்புறம் யார் சக்ஸஸராக இருக்கணும் அப்படிங்கிறத யோசுவா அதை முறைப்படி ட்ரெயின் பண்ணல. அப்படி நான் எப்படின்னு நினைக்கிறேன்னா, மோசே அவருக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு ஒரு தலைவனை மோசே என்ன செஞ்சுருந்தாருன்னா, அவருக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸரை மோசே ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார். பட் ஜாஷுவா somewhere he failed to train a successor after him to lead the people of Israel. இஸ்ரேல் ஜனங்களை யோசுவாவுக்கு அப்புறம் நடத்த வேண்டிய ஒரு சக்ஸஸரை என்ன செய்யலைன்னா யோசுவா ஏற்பாடு பண்ணலை. ஆகவே இஸ்ரவேலில் இன்னும் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அங்கே ராஜா இல்லாததுனால, அவங்களுக்குன்னு ஒரு லீடர் இல்லாததுனால ஜனங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க பார்வைக்கு எது சரியோ, அவங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ஜனங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் மாதிரி இருக்குது. அன்னைக்கு இருந்த விஷயத்தை யோசித்தா இன்றைக்கும் சரியான வழி நடத்துதல் ஜனங்களுக்கு இல்லாததுனால, சரியான வழி நடத்துதல் லீடர்ஸ் ப்ராப்பராக இல்லை, சரியாக ஸ்டூடெண்ட்ஸை லீட் பண்ணுற நல்ல ஆசிரியர்களுடைய எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கிறது. நல்ல பெற்றோருடைய எண்ணிக்கையும் வேண்டா விருப்ப பிள்ளையை பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி என்னமோ கடனேன்னு ஒரு பிள்ளையை பெற்று என்ன செய்யறதுன்னா அதை அப்படியே விட்டு இப்படியெல்லாம் போகிறதுனால யோசித்து பார்த்தா நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் ஒரு நல்ல தலைவன் இல்லாததுனால, ஒரு ராஜா இல்லாததுனால ஜனங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பார்வைக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பொல்லாப்பாக தான் இருந்தது. அது தேவனை கோபம் மூட்டினது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பல ராஜாக்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து கொண்டே வந்தார். என்றாலும் இவங்க அப்பப்போ கொஞ்சம் மனம் திரும்பி நம்மளை மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கா திருவிருந்துக்காவது வந்து வாயை திறக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர்றது மாதிரி எப்போவாவது மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டாங்கன்னா, அப்பப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒரு தலைவனை எழுப்பி விட்டு அந்த தலைவன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ யோசுவாவுக்கு அப்புறம் அப்படி ஒத்னியேல் வந்தார். ஸோ அவருக்கு அப்புறமா ஏகூத் வந்தார். அந்த ஏகூத்துக்கு அப்புறம் வந்தவர் தான் இந்த சம்கார் என்கிற இந்த தேவ மனுஷன்.
யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகளுடைய காலம். நியாயாதிபதிகள் இவருக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்துடுறாங்க. ஓத்னியல் இருக்காரு, அதுக்கப்புறம் ஏகூத் இருக்காரு, அதுக்கப்புறமா இப்போ சம்கார் இருக்கிறார். இன்றைக்கி ராத்திரி நம்ம இந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட பெஸ்ட்டை, நம்மளோட பெஸ்ட்டை நாம் கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. உங்கள் பெஸ்ட்டை, உங்களோட பெஸ்ட்டை சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட்டை நல்லா வாயத்தரன்னு சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட்டை, உங்களோட உங்கள் பாஸ்டரோட பெஸ்ட் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸோட பெஸ்ட் இல்லை, உங்களோட பெஸ்ட் சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் do the best you can with what you have and where you are. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் கையில் இருக்கிறத வச்சு உங்களோட சிறந்ததை, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எத்தனை பேர் சத்தமாக ஆமென் சொல்கிறேன்? we know we are in the series of message. நம்ம ஒரு தொடர் செய்தியாக இந்த வருஷம் முழுவதும் நம்ம சீசன் ஆஃப் பொசஷனில், சுதந்திரிக்கிற ஆண்டில், அதுலேயும் சிறந்ததை சுதந்திரிப்போம் என்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மையோடு நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிற இந்த பாதையில் ஆக்சுவலாக நான் இந்த ஐடியா எப்படி கிளிக் ஆச்சுன்னா, நேற்று ஹாஸ்பிட்டலில் எங்கள் சொந்தக்காரங்க அவரோட ஒரு பையனுக்கு, சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்கள பிஎஸ்டியில் ஒரு மேஜர் ப்ராப்ளம்காக ஒரு சர்ஜரி இருந்தது. ஸோ ஆகவே அவங்கள பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டதுனால கூப்பிட்டாங்க. அங்கே வர முடியுமா, அங்கே இருக்கிற டாக்டர்ஸை தெரியுமா, இல்லைனா பிஆர்ஓஸை தெரியுமா, ஏதாவது பேச முடியுமா அப்படிங்கிறதுக்காகலாம். ஸோ அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போய் உட்காந்து கொஞ்சம் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் கோபந்தான். ஏன்னா யூஸ்வலாக சனிக்கிழமை ஏற்கனவே நான் தலைகளாக நடந்துகிட்ருப்பேன். என் வீட்டு ஆட்கள் சனிக்கிழமை என் வீட்டு ஆட்கள் கூப்பிடவும் மாட்டாங்க, என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்தால் ஹோமில் இருக்கிற வேலைகளெல்லாம் செய்து முடித்து க்ளீன் பண்ணி, பிகாஸ் அடுத்த நாள் சண்டே நான் நேரத்தில் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக சாட்டர்டேவே என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து ஒழுங்குபடுத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாத்திரம் பகலில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மெசேஜ் எடுக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க கூப்பிட்டு நம்மளை ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சுட்டாங்களே அப்படிங்கிற, அதுவும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டே இருந்துட்டு, இன்னும் அப்போது அந்த நேரத்தில் நிறைய யோசனைகள் மனசுக்குள்ளே. ஒரு சுதந்திரிக்கிற ஆண்டுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தா 4ல் 1 பங்கு முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை 3ல் 1 பங்கு முடிஞ்சுதுன்னு பார்த்தோம். இப்போது 4ல் 1 பங்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த ஒரு 4 மாதத்தில் இந்த வருஷமே என்ன செஞ்சிடும்னா முடிஞ்சிடும். ஸோ இன்னும் பெரிய சாட்சிகளை, இன்னும் பெருசாக சாதித்ததை, செக்யூர் பண்ணதை, பொசஸ் பண்ணினதை, நம்ம சுதந்திரிச்சதை பெருசாக பார்க்க முடியலே அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே. இதை நம்ம இப்படி வாரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பேசாமல் வேறு எதையாவது நம்ம ஒரு வாரம் ஒரு சப்ஜெக்டை பேசாமல் பேசிடலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது, எனக்கு முன்னாடி ஒரு பையன் அப்பப்போ நடந்து போயிட்டே இருந்தான். அவனோட டிஷர்ட்டில் ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது, ஐடியாஸ் வில் நாட் ஒர்க் அன்டில் யூ ஒர்க் தி ஐடியாஸ் அப்படின்னு அவனோட டிஷர்ட்டில் எழுதியிருந்தது. ஸோ அவன் ஒரு தடவை எனக்கு முன்னாடி வந்தான், அதுக்கப்புறம் 2 தடவை 3 தடவை, ஒரு 4லேருந்து 5 தடவை என்ன செஞ்சுருப்பான்னா, இப்படி போகவும் இப்படி வரவும், இப்படி போகவும் இப்படி வரவும், அவனோட டிஷர்ட்டில் அந்த வார்த்தை என் கண்ணில். கடைசியாக நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்து அவங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கார் பார்க்கிங்க்கு வரும்போது அந்த பையன் எனக்கு ஆப்போசிட்டில் வந்தான். ஐடியாஸ் வில் நாட் ஒர்க் அன்டில் யூ ஒர்க் தி ஐடியாஸ் அப்படிங்கிற வாசகத்தோட. ஆமாம் இல்லை, யோசித்து பார்த்தா 1000 யோசனை நம்ம மண்டைக்குள்ளே இருந்தாலும் அந்த யோசனைகளை நாம் செயல்படுத்தாத வரைக்கும், நாம் இறங்கி செய்ய வேண்டியதை செய்யாத வரைக்கும், யோசனைகள் வெறுமனே யோசனைகளாகவே மாத்திரமே இருந்து என்ன செய்யுதுன்னா, ஆழச்சிறந்த யோசனைகள் எல்லாம் கல்லறையில் தூங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் அந்த மண்டைக்குள்ளே அந்த அத்தனை மூளையை வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், செயல்படுத்தி பார்க்காம நிறைய பேர் கல்லறையில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா படுத்து கிடக்குறாங்க. இப்போது இன்றைக்கி ராத்திரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சே, உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் பேனாவை கொடுத்து, இந்த சபை பிரம்மாண்டமாக மாறுறதுக்கு ஒரு 10 யோசனை ஆளுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பேனா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. மேலே ப்ரைஸ் தி லார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கீழே அப்படியே கடகடன்னு 10 பாயிண்ட் என்னென்னு 100 பாயிண்ட் கூட என்ன செய்யும். சரி, உங்கள் குடும்பம் நல்லா ஆகிறதுக்கு இருக்கிற பாயிண்ட்டை எழுதுங்க, உங்கள் பையன் உருப்படுறதுக்கு இருக்கிற பாயிண்ட்டை எழுதுங்க, நீங்கள் ஓஹோன்னு வர்றதுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்கன்னு கேட்டு பேனா பேப்பர் கையில் கொடுத்தோன்னா அத்தனை யோசனை நமக்கு என்ன செய்யும்னா வரும். இதை பண்ணால் ஜெயிச்சிடலாம், இதை பண்ணால் வந்துடலாம், இதை பண்ணால் வந்துடலாம், இதை பண்ணால் செஞ்சிடலான்னு ஒன்றொன்னா என்ன செய்வோன்னா
பட் இத்தனை யோசனை உள்ளுக்குள்ளே வச்சுட்டும் இதை நாம் செயல்படுத்தாத வரைக்கும் இதெல்லாம் வெறும் யோசனையாக மாத்திரம்தான் இருக்க போதே ஒழிய இது யதார்த்த உண்மையாக ஒரு காலமே என்ன செய்ய போகிறது இல்லைன்னா மாறப்போகிறதில்லை. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இல்லை, நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், நம்ம சுதந்திரிப்போம்னு சொல்கிறோம். நமக்குள்ளேயும் அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆமாம், சுதந்திரிப்போம், எப்படியும் சுதந்திரிப்போங்கிற தைரியமும் வந்துருச்சு. அதை சுதந்திரிக்க தேவையான யோசனைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். ஆனாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்யாததுனால என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, இந்த யோசனைகள் எல்லாம் வெறும் யோசனைகளாக மாத்திரமே இருக்கிறதே ஒழிய அது யதார்த்த உண்மையாக என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா மாற மாட்டேங்குதுன்னா, இன்றைக்கி ராத்திரி இந்த நாளில் ஒரு பங்கை இன்னைக்கு இந்த வாரத்தோடு நம்ம முடிக்கிற இந்த வருஷத்தில் நாம் மூணில் ஒரு பங்கை நம்ம முடிக்கிற இந்த டைமில் லெட்ஸ் டூ த பெஸ்ட். சிறந்த உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. வாயத்தரன்னு சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சதை இனி அடுத்த இருக்கிற 4 மாதத்தில் என்ன செய்யுங்க, உங்களோட பெஸ்ட்டை செய்யுங்க. சொல்லுங்கள், உங்களோட சத்தமாக சொல்லுங்கள், உங்களோட பெஸ்ட்டை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க ஒரு 2 பேருக்காக உங்களோட பெஸ்ட்டை செய்யுங்க. இனி அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டூ யுவர் பெஸ்ட், உங்களோட சிறந்ததை செய்யுங்க. சொல்லுங்கள், உங்களோட சிறந்ததை, டூ யுவர் பெஸ்ட். சரி, இந்த 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 சம்கார் இவனை இந்த மனுஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நேரத்தில் இருந்த இஸ்ரவேலில் இருந்த அந்த தேசத்தில் இருந்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த கண்டிஷன் வாஸ் ஸோ டிப்ளரபிள். மீன்ஸ் அது ரொம்ப வேதனையானதாக இருந்துச்சு, ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. ஏன்னா பாகால் வழிபாடுகள், அஸ்தரோத்தினுடைய வழிபாடுகள் தேசத்தில் வேரூன்றி என்ன செய்திருந்துன்னா, எங்கே பாரு பாகால் வழிபாடும் அஸ்தரோத்தினுடைய வழிபாடுகளும் தேசத்தில் நிரம்பி கிடந்தது. யோசுவா நான் முன்னமே சொன்ன மாதிரி அவர் கானானை சுதந்திரிக்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து கானானை கான்குவயர் பண்ணி கானானுக்குள்ளே இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் யோசுவா என்ன பண்ணார்னா, அந்த தேசத்தில் சில ஜாதிகளை, முக்கியமாக அந்த தேசத்தோட எட்ஜஸில், ஃப்ரிஞ்சஸில், அந்த தேசத்தினுடைய கானானை சுற்றி இருக்கிற கோஸ்டல் ரீஜன்ஸை என்ன செஞ்சார்னா, யோசுவா அங்கே இருக்கிற ஜனங்களை துரத்தி விடாமையே விட்டுட்டார். யோசுவா கானானுக்குள்ளே போய் அவர் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் கானான்னு அந்த கானானோட சென்டரை ஃபோக்கஸ் பண்ணி சுற்றி இருந்த ஃப்ரிஞ்சஸை, ஃபிலிஸ்டீன்ஸை, ஃபினிஷியன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சார்னா யோசுவா துரத்தலை. இவங்க எல்லாம் டெட்லி பீப்புளாக இருந்தாங்க. முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஒரு வாதையாக, ஒரு பெரிய தலைவலியாக இருந்தாங்க. இவங்களை யோசுவா என்ன செஞ்சார்னா திரத்தி விடாமையே போயிட்டார். இவர் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் அந்த கானானையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை சுற்றி இருந்த பெலிஸ்தீனுடைய எல்லைகள், தீரு, சீதோன், இன்றைக்கு இருக்கிற லெபனான் அல்லது சீரியா, இதெல்லாம் அந்த ஃபினிஷியன் ரீஜன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி அதாவது கானானை சுற்றி, சொல்லுங்கள், கானானை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவை என்ன செய்தார்னா, அங்கே இருக்கிற இந்த பயங்கரமான ஆட்களை எல்லாம் யோசுவா துரத்தி விடலை. அவர் ஆயி பட்டணத்தை பிடிச்சார், எரிகோவை பிடிச்சார். இன்னும் கானான்குள்ளே உள்ள வந்து எமோரியர், பெரிசியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர்னு இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சாலும் எங்கே தப்பு பண்ணிட்டார்னா, அந்த கானானை சுற்றி இருக்கிற கோஸ்டல் ரீஜன்ஸில், எல்லைகளில், ஓரத்தில், ஃப்ரிஞ்சஸில் இருக்கிற இந்த ஃபிலிஸ்டியன்ஸையும் ஃபினிஷியன்ஸையும் யோசுவா அங்கே இருக்கிற அந்த கொடுமையானவர்களை என்ன செய்யலைன்னா யோசுவா துரத்தி விடலை. ஆகவே இவங்க காலகாலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே மாறி போயிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஓரத்தில் இருக்கிறாங்கல்ல, ஓரத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறதுனால அப்பப்போ இவங்க உள்ளுக்குள்ளே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நாமளும் பல சமயத்தில் சில சமயம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸை பார்க்குறதுக்கு என்ன செஞ்சிடறோன்னா மறந்துடுறோம். சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு என்ன செஞ்சிடறோன்னா, ஒன்றும் வீடுன்னு வீட்டையே ஃபோக்கஸ் பண்ணுறோம், இல்லைனா ஊழியத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறோம். எதையாவது ஒன்று இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தையே, ஒரு தரிசனத்தையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற ஃப்ரிஞ்சஸை என்ன செய்கிறோன்னா கவனிக்காமல் விட்டுறோம். அது எப்போதுமே ஆபத்தானது. ஏன்னா அவங்க நேரம் பார்த்து எப்போ வேணால் உள்ளே பூந்து நம்மளை என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நாம் முறியடிக்காமல் இருந்தோன்னா, எந்த நேரம் வேணாலும் சத்துருக்கள் நம்மளை முறியடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா, நம்ம எல்லைகளுக்குள்ளே உள்ளே பூந்துருவாங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி யோசுவா ஒரு சக்ஸஸரையும் ரெடி பண்ணலை. இவருக்கு அப்புறம் யார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணுங்கிற சக்ஸஸரையும் ரெடி பண்ணலை. கானான் சிட்டியை மையப்படுத்தினவர், அந்த ஃப்ரிஞ்சஸை என்ன செய்யலைன்னா அந்த தேசத்தை மையப்படுத்தினவர், அதோட எட்ஜஸை
கவனிக்காமல் விட்டதுனால அங்கிருந்த இந்த பெலிஸ்தியர்களும் இந்த ஃபினிஷியன்ஸும் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரமெல்லாம் வாசிக்கும்போது அந்த 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 பாதைகள், அந்த வழிகள், அதெல்லாமே பாழாய் அந்த ஹைவேஸ் எல்லாத்தையுமே அவங்க கெடுத்து வச்சுருந்தாங்க. பட்டணங்கள் எல்லாமே பாழாய் கிடந்தது அப்படின்னெல்லாம் என்ன செய்வோம்னா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். அப்படின்னா அந்த அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் போகிறவங்க, அந்த தேசத்தை விட்டு வெளியில் போகிறவங்க சுற்றி தான் போக முடியும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹைவே கொள்ளக்காரங்களை மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மெயின் ரோட்டில் எல்லாம் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வாதிக்கிறவங்களா, உபத்திரவம் பண்ணுறவங்களா, ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கோஸ்டல் ரீஜன் அந்த ஓரத்தில் இருக்கிறதுனால இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து ஒரு ஆள் வெளியில் வரணும்னா நேர ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நடந்து போக முடியாமல் குறுக்குக்குள்ளே சந்துக்குள்ளே அங்கங்கே பூதுற மாதிரியான ஒரு காரியம் என்ன செஞ்சுன்னா பாதைகள் எல்லாம் பாழாய் அதை ஃபுல்லாமே அவங்க ஆக்கியபை பண்ணி அவங்க கெடுத்து வச்சுருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. அவங்கள துரத்தி விடாமல் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆயுதங்களும் பறிக்கப்பட்டு விடுகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கையில் ஆயுதமும் இல்லை, நல்ல தலைவனும் இல்லை. ஏகூத்தோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு 80 வருஷம் என்னமோ அமைதியாக இருக்கிறாங்க. திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெலிஸ்தீர்கள் வந்து தொடர்ந்து இவங்கள வாதனை பிரச்சனை பண்ணி இவங்களுக்கு ஒரு 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 உபத்திரவமாக என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சில சென்டராக ஏதோ ஒரு விஷயத்தை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் நம்ம கவனிக்கணும். சொல்லுங்கள், எல்லா பகுதிகளையும் நம்ம என்ன செய்யணும்னா கவனிக்கணும். சொல்லுங்கள், எல்லா பகுதிகளையும் கவனிக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம இதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா திடீர்னு சமயம் பார்த்து அந்த ஓரத்தில் இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளே பாய்ந்து ஒட்டுமொத்தையும் கெடுத்துருவாங்க. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? இந்த பெலிஸ்டியன்ஸ் ஆர் இந்த ஃபினிஷியன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு உலகத்தை குறிக்கிற ஒரு காரியம். இவங்களால் பெரிய தொந்தரவாக இருந்தது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கிறவங்களாக இருந்தாங்க. இந்த ஃபினிஷியன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அடிப்பணிய வைக்கிறவங்களா இருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்ககிட்ட எப்போ பாரு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபெனிஷியன்ஸ் அவங்க வீட்டு பிள்ளைய இஸ்ரவேலுக்கு மருமகளாகவே என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சி வச்சாங்க. பெலிஸ்தீர்களுக்கு கோலியாத்துனா ஃபினிஷியன்ஸ் ஜேசபேல என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஊருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இவங்க பெலிஸ்தீர்கள் வந்து அவங்களோட வல்லமையை, பராக்கிரமத்தை, ஃபோர்ஸை பயன்படுத்துவாங்கன்னா இந்த ஃபெனிஷியன்ஸ் வந்து அசுத்தத்தை, ஃபில்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி எல்லா ரீதியிலையும் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சம்கார் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருன்னா, நாம் அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் பார்க்குறோம். சிச்சுவேஷன் இஸ் நாட் ஸோ கூல். சூழ்நிலை ரொம்ப எளிமையாக இருக்கலை. சொல்லுங்கள், சூழ்நிலை எப்படி இருக்கலை? எளிமையாக இருக்கலை. ஒரே உபத்திரவம். சுற்றி கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கிறாங்க. பாதைகள் எல்லாம் பாழாய் கிடக்குது. வெளியில் நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர முடியல, ஈஸியாக போயிட்டு வர முடியல. ஏதாவது ஒரு அறுவடை விளைச்சல் நடந்து முடிஞ்சால் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்படி பெரிய உபத்திரவமாக என்ன செய்கிறாங்கன்னா பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. இவங்களை அடக்கிறாங்க, அடிபணிய வைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இவங்க மேலே அவங்களோட பராக்கிரமத்தை பயன்படுத்துகிறாங்க. அசுத்தத்தை இவங்க எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்து இவங்களை விழ வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சம்காருங்கிற ஒரு மனுஷனை நம்ம அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பட் இந்த சம்கார் நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த செய்தியினுடைய பின்னணியத்தில் நம்ம ஏன் இவரை பார்க்குறோன்னா, இந்த சம்கார் ஒரு பெரிய கிரேட்டான ஒரு ரோலை அந்த நாட்களில் இஸ்ரவேலினுடைய ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரியில், சரித்திரத்தில் இந்த சம்கார் ஒரு பெரிய ரோலை, ஒரு கிரேட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாரு. அப்படி ப்ளே பண்ணுற இந்த சம்கார் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்தவரான்னு பார்த்தா இல்லை. அவரை பெருசாக ஒன்றும் அவரை சொன்னால் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அவருக்கு ஒன்றும் பெரிய பின்னணி இல்லை, அவருக்கு ஒன்றும் பெரிய அடையாளம் இல்லை, அவருக்கு ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அவர் ஒன்றும் பெரிய உயரத்தில் இருக்கலை. ஒரு ஆர்டினரி அப்ஸ்கியூர்ட் பர்சன் தான் யாருன்னா இந்த சம்கார். கண்ணுக்கே தெரியாத, இல்லை சொன்னாலும் புரியாத ஒரு சின்ன ஆள் தான் யாருன்னா இந்த சம்கார். இவர் வந்து அப்படி ஒன்றும் பெரிய ஒரு ஆள் இல்லை. சொல்லுங்கள், அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள். சொல்லுங்கள், இவர் இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஏழை, ஒரு விவசாயி, அவ்வளோதான். ஹீஸ் ஜஸ்ட் எ ஃபார்மர், அவ்வளோதான். அவர் ஒரு விவசாயி. ஏழையால எனக்கு தெரியாது. ஹீ ஜஸ்ட் எ ஃபார்மர். அவர் ஒரு விவசாயி, அவ்வளோதான். ஹீஸ் ஜஸ்ட் எ ஃபார்மர். ஒரு சாதாரணமான ஒரு அப்ஸ்கியூர்ட் பர்சன். அவருக்கு என்ன வயசு, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு எத்தனை ஏக்கரா, இதுக்கு முன்னாடி
நம்ம பார்க்குற மற்ற ஜட்ஜஸ்க்கெல்லாம் நிறைய பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், அவங்கள பற்றின குறிப்புகள், அவங்க செய்தது அப்படின்னுலாம் நிறையா இருக்கும். பட் இந்த சம்காருக்கு பார்த்தா இந்த ஒரு இடத்துல தான் நாம் இவரை பற்றி வாசிப்போம். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இடத்துல அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த பாதைகளை பற்றி சொல்லும்போது அப்படி ரெண்டே இடத்துல தான் இந்த சம்காருங்கிற பேரையே நம்ம பைபிள் என்ன செய்கிறோன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமான அப்ஸ்கியோர்டான ரொம்ப சின்ன ஒரு ஆள் தான். பட் அவரை கர்த்தர் சரித்திரத்தினுடைய பக்கத்தில் கிரேட் பீப்புள்ஸோட பேர் வர்ற பட்டியலில் இந்த சம்காரோட பேரும் இடம்பெற அளவுக்கு கர்த்தர் செய்வார்னா, இன்றைக்கி ராத்திரி எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில் நானும் நீங்களும் ஒரு அப்ஸ்கியோர்டு ஜனமாக இருக்கலாம். ரொம்ப கண்ணுக்கே தெரியாமல் அப்படி சொன்னாலும் நம்ம ஊரில் நம்ம ஒன்றும் பெருசாக பிரபலம் இல்லாத, பெருசாக படிப்பு இல்லாத, பெருசாக பணம் இல்லாத, பதவி இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஆளாக எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட நாம் விரும்பினா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எதுக்குன்னா, நாமளும் ஒரு கிரேட்டான ஆளாக மாறி கிரேட் பீப்புளோட பட்டியலில் நம்மளோட பேரும் வர்ற மாதிரி நாம் விரும்பினா கர்த்தரால் நம்மளை மாற்ற முடியும். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமான ஒரு சம்காரை ஒரு கிரேட்டான ஒரு வேலையில் கர்த்தர் பயன்படுத்தி ஒரு கிரேட்டான விக்ட்ரியும் அந்த சம்காருக்கு கர்த்தர் கொடுத்து ஒரு கிரேட் பர்சனோட நேம் லிஸ்ட்லேயும் அந்த சம்காரை கர்த்தர் கொண்டு வருவார்னா, இன்றைக்கி ராத்திரி நாம் நம்மளோட பெஸ்ட்டை நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளோட பெஸ்ட்டை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம செய்வோம், கொடுப்போம், பண்ணுவோம்னா நமக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ரொம்ப சின்னமான ஆட்கள், அவங்கள பற்றி பெருசாக விவரங்கள் எதுவும் பைபிள் எழுதப்படலினாலும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப கிரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய பேரை நம்ம பைபிளில் பார்க்க முடியும். முக்கியமாக தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் 3 பேர் இருந்தாங்க. தீனோன்னு ஒருத்தர், எலையாசர்னு ஒருத்தர், சம்மான்னு ஒருத்தர். இவங்க 3 பேருமே தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவராக இருந்தார். இந்த அதினோவை பார்த்தீங்கன்னா 800 பேர்த்த அவர் ஒருத்தரே என்ன செய்வார்னா கொண்டு போடுவார். இந்த எலையாசர் பார்த்தீங்கன்னா அவரோட கையில் பட்டயத்தை வச்சுட்டு ஏராளமான பெலிஸ்தீர்களை குத்துவார். எந்த அளவுக்குன்னா அதை அவர் கிரிப்பாக பிடிச்சிருக்கிறது கையவே விட முடியாத அளவுக்கு என்ன செய்வார்னா அத்தனை பேத்த குத்தி அந்த பட்டயமே அவரோட கையோட ஒட்டி போகிற அளவுக்கு அந்த வாளை ஒட்டி போகிற அளவுக்கு குத்தி தீர்த்திருப்பார். இன்னும் சம்மாவை எடுத்திங்கன்னா அவரும் ஏராளமான பெலிஸ்தீர்களை தனி ஒரு ஆளாக நின்று இஸ்ரவேலில் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்திருப்பார்னா, சாரிபாத் விதவை, அந்த அம்மாவை பற்றி நம்ம பைபிளில் எங்கே பெருசாக அந்த அம்மாவோட ஹிஸ்ட்ரி நம்ம பெருசாக பார்க்கலனாலும் அந்த அம்மாவை கொண்டு ஒரு தீர்க்கதரிசியவே கர்த்தர் என்ன செஞ்சார்னா பஞ்ச காலத்தில் போஷிக்க உதவி. அந்த சின்ன பையன் ஏசு கிறிஸ்துவுக்கு வனாந்திரத்தில் அந்த லஞ்ச் பாக்ஸை ஷேர் பண்ணின அந்த சின்ன பையன், ஒரு சின்ன பையன் தான். பட் அவனை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பசி அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்னா தீர்த்து வைத்தார். அந்த அவருடைய பாதத்துக்கு நல்லத தைலம் வார்த்து தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய கால்களை துடைத்த அந்த ஸ்திரீ அவர் மறிக்கிறதையும் அடக்கம் பண்ணப்படுகிறதையும் அதனுடைய மகத்துவத்துக்கு அடையாளத்தை அவர் செய்கிறவளா என்ன செஞ்சா. அவர் சின்ன இடத்துல தான் வந்து போறா. பட் அவர் ஒரு கிரேட்டான ஒரு அடையாளமாக என்ன செய்கிறா, அவள் மாறி போகிறா. அந்த சீரிய இராணுவ படைத்தலைவனா நாகமான் குஷ்டரோகியாக இருந்தபோது அவருக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க உங்களுக்கு அது ஒரு சின்ன பொண்ணு, வேலைக்கார பொண்ணு, சாதாரணமாக வீட்டு வேலைக்கு வந்திருக்கிற ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு. பட் அவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோட மன மாற்றத்துக்கு, வியாதியினுடைய மாற்றத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு என்ன செய்கிறான்னா, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவரை பற்றி பார்க்குறோம். அவரை பற்றி இன்னும் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லைனாலும் அவர் போல்டாக வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவரே பணத்தை கொடுத்து தைரியமாக இயேசுக்காக கலரையை வாங்கி இயேசுனுடைய சரீரத்தை என்ன செய்கிறார்னா, இப்படி பைபிள் முழுக்க ரொம்ப அப்ஸ்கியோர்டா சின்னமாக சாதாரணமாக ஏதோ 1-2 இடத்துல மாற்றம் வந்து போகிற ஆட்களாக இருந்தால் கூட அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை, பெரிய பதிப்புகளை, பெரிய அவங்களை கொண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, பெரிய இம்பேக்ட்ஸை கர்த்தர் அன்றைக்கு அந்த வேதாகமத்துடைய நாட்களில் செய்வார்னா இன்னைக்கு நமக்கும் அப்படியே செய்வார். இன்னைக்கு நாம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நாள் சரித்திரம் சொல்கிற மாதிரியான கிரேட்டான ஆட்களோட பேரில் என் பேர் வரும்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்னா சில தலைவர்களையும் சில ஆட்களையும் சொல்கிற மாதிரி என்னையும் சொல்லுவாங்க. சொல்லுங்கள், என்னையும் சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லுங்கள், என்னையும் சத்தமாக சொல்லுங்கள், என்னையும் சொல்லுவாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நினச்சா, உனக்கு தெரியலினாலும் உன்னால் நம்ப முடியலினாலும் அதுதான் உண்மை. இன்றைக்கி ரொம்ப சின்னமாக சாதாரணமாக அப்ஸ்கியோர்டாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் கிடக்கிற மாதிரி இருக்கிற என்ன நான் விரும்பினா கர்த்தர் என்ன உயரத்தில் ஹைட்ஸில் கிரேட்டான ஆட்களோட பட்டியலில் என் குடும்பத்தோட பேரும் வரும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. ஸோ அப்படி ஒருத்தர் தான் இந்த சம்கார். பெரிய அளவில் அவரை பற்றின
இன்ட்ரடக்ஷனோ அவரை பற்றின கன்க்ளூஷனோ ஒன்றும் இல்லை. எங்கேயோ ஒரு அப்ஸ்கியோர்டாக ஒரு சின்ன ஒரு ஆள். பட் அவரை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தில் பயன்படுத்துகிறார். நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல தான் அவரை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் அவரோட அதே போதும், அது அவரோட கேரக்டரை நமக்கு காட்டுது. அவர் ஒரு நல்ல மனுஷன்தான். அங்கே இருந்த மாதிரியான ஜனங்கள் செய்த மாதிரியான விக்கிரக ஆராதனைகளில் அவர் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அதே சமயத்தில் அவர் ஒரு தைரியமான ஒரு ஆளாகவும் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் அவரை ஒரு பெரிய கிரேட்டான ஒரு காரியத்துக்கு கர்த்தர் பயன்படுத்தினதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் எவ்வளோ சின்ன ஆளாக நம்ம குடும்பத்தில் நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு நடுவில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பெரியவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் விரும்பினா சொல்லுங்கள், நீங்கள் விரும்பினா. நான் விரும்பினா சொல்லுங்கள், நான் விரும்பினா. சத்தமாக சொல்லுங்கள், நான் விரும்பினா. ஓகே, என்ன செஞ்சார்? இந்த சம்ஹார்ட்டிருந்து இன்றைக்கி ஒரு 3 விஷயத்தை இவரோட லைஃப்லேருந்து நம்ம பார்த்துட்டு ஜெபிச்சு கடந்து போகலாம். ஒரு சாதாரணமான ஒரு அப்ஸ்கியோர்டான ஒரு பர்சன், ஒரு மூலையில் எங்கேயோ யாருக்கும் பெருசாக தெரியாமல் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற பெரிய அடையாளம் இல்லாத ஒருத்தர் ஒரு கிரேட்டான ஒரு காரியத்தை இஸ்ரவேலில் செய்து அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு அவரை பற்றி எழுதுகிற அளவுக்கு ஒரு ஆளாக மாறுறதுக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு 3 சக்ஸஸோட சீக்ரெட்டை நாமளும் இன்றைக்கி ராத்திரி பார்த்து கடந்து போக போகிறோம். நம்பர் 1, சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல. சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து. சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து. சொல்லுங்கள், இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிங்க. சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிங்க. சக்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் யூ ஆர். இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிங்க. இன்னொரு தடவை மாத்திரம் சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து. சம்ஹார் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். 600 பேர் என்ன செய்கிறாரு? அடித்து துவம்சம் பண்ணி போட்டுறாரு. பட் அவர் இருந்த அவரோட பொசிஷன், அவரோட நிலைமை சாதாரணமான ஒரு நிலைமை தான். அவர் ஒன்றும் பவர்ஃபுல் பொசிஷனில் என்ன செய்யலைன்னா இருக்கலை. அவர் ஒன்றும் அதிகாரத்தில் இருக்கலை. அவர் அந்த நேரத்தில் அவர் ஒன்றும் அந்த ஜனங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கலை. அவர் ஒன்றும் பெரிய யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வரல. அவருக்கு ஒன்றும் பெரிய கதவுகள்லாம் திறந்து வைக்கப்படலை. சாதாரண ஒரு விவசாயி, அவ்வளோதான். ஒயிட் காலர் ஜாப் இல்லை, ப்ளூ காலர் ஜாப், கஷ்டப்படுற வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு விவசாயி. அவர் ஒன்றும் பிரபலமான ஒரு ஆள் இல்லை. அவர் ஒன்றும் பணக்காரர் இல்லை. அவர் கையில் ஒன்றும் பெரிய பவர் இருக்கல. அவர்கிட்ட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன செய்யல இருக்கல. அவரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு பிரபலமான ஒரு ஆள் இல்லை. ஒரு சாதாரண விவசாயி. சொல்லுங்கள், அவர் யாருங்க? ஒரு சாதாரண. பட் அவர் ஒரு கிரேட்டான ஒரு காரியத்தை கர்த்தருக்காக சாதிக்கணும்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கணும். சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம பல சமயத்தில் நம்ம வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி நம்ம கையில் இருக்கும்போது இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது, இந்த புருஷனை வச்சு என்ன பண்ணுறது, இந்த பொண்டாட்டியை வச்சு என்ன பண்ணுறது, இந்த பசங்களை வச்சு என்ன பண்ணுறது, இந்த ஊரை வச்சு என்ன பண்ணுறது, இந்த கடையை வச்சு என்ன, இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல. இதை வச்சு என்ன பண்ணுறது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு 10-15 வருஷம் கழித்து திருப்பி பாருங்கள், எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா அதை எவ்வளோ கெடுக்கணுமோ அவ்வளோ கெடுத்து இதுக்கு மேலே அதை ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி என்ன செஞ்சுருப்போன்னா நாம் பண்ணி வச்சுருப்போன்னா இன்றைக்கி ராத்திரி நானும் நீங்களும் ஒரு சாதாரணமான இடத்துல இருக்கிற நாம் ஒரு கிரேட்டான வேலையை கர்த்தருக்காக செய்து ஒரு கிரேட்டான இடத்துக்கு நானும் நீங்களும் வரணும்னா சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து. சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கணும். பெரிய கதவு அது திறக்கிறதுக்கு ஒரு சின்ன கீழ் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதில் அந்த கதவை ஒட்டி இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய கதவாக இருக்கட்டும் பாருங்கள், அது ஒரு சின்ன அந்த டோரை சைடில் இருக்கிற அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியுது, கதவு இப்படி திறந்தால் விலாசமாக நம்மளால் விசாலமாக என்ன செய்ய முடியுது, திறக்க முடியுது. அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து. சொல்லுங்கள், இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற நிலைமையிலிருந்து. சகரியாவில் நம்ம வாசிக்கிறோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளே யார் அசட்டை பண்ண அதை do not despise the small beginning says the English Bible. அந்த சின்ன ஆரம்பத்தை அற்பமாக என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்து. சொல்லுங்க, இருக்கிற. நம்ம என்ன சொல்கிறோம்,
ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று வரட்டும், ஒரு பெரிய கதவு ஒன்று திறக்கட்டும், ஒரு பணம் ஒன்று வரட்டும், ஒரு பெரிய நான் நினச்சது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு என்ன செய்கிறோன்னா, அது மட்டும் அந்த பணம் மட்டும் வரட்டும், அது மட்டும் வரட்டும், அவர் மட்டும் இந்த வேலை மட்டும் கிடைக்கட்டும், இந்த ப்ரொமோஷன் மட்டும் வரட்டும், இது மாத்திரம் நடக்கட்டும். சில சமயம் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் பாருங்கள், அடுத்து இப்படியே சொல்லிக்கிட்டே என்ன செய்வோம்னா, தட் இஸ் நாட் த கீ டு சக்ஸஸ். த கீ டு சக்ஸஸ் என்னன்னா, இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிங்க. எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. எல்லாம் சரியாக மாறினதுக்கு அப்புறம் இல்லை, எல்லாம் எனக்கு சாதகமாக மாறினதுக்கு அப்புறம் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து. சம்ஹாரோட நிலைமை யோசித்து பாருங்க. பெலிஸ்தியர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இவங்களுடைய வெள்ளாமை எல்லாம் திருடி அழிச்சு எல்லாம் பண்ணிட்டு போகிற ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. சம்ஹாரோட சொத்து, சம்ஹாரோட வீடு, அவரோட குடும்பம், அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களோட நிலைமை எல்லாமே மோசமாக இருக்குது. சம்ஹார் நினச்சிருந்தா அவரையும் அதில் ஒருத்தராக என்ன செஞ்சுருக்கலான்னா, பாரு ஊரும் சரியில்லை, வீடும் சரியில்லை, நானும் சரியில்லை, தோட்டமும் சரியில்லை, முன்னாடி போதே இந்த எருமை இதுவும் சரியில்லை, எல்லாமே என்னவா இருக்குன்னா எல்லாமே தப்பாக இருக்குது, எல்லாமே சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சம்ஹார் என்ன செஞ்சுருக்கலாம்னா, ஒரு நம்பிக்கையற்றவராக உட்காந்துருக்கலாம், ஒரு ஹோப்லெஸ் பர்சனாக உட்காந்துருக்கலாம், ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சனாக உட்காந்துருக்கலாம். என்னால் என்ன பண்ண முடியும் பாருங்கள், அவங்க வந்துடுறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த மாடு இது கூட நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது, எருமை முன்னாடி போனால் பின்னாடி வருது, பின்னாடி வேணால் முன்னாடி போகுது, இது கூட நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சம்ஹார் நினச்சிருந்தாருன்னா என்ன செஞ்சுருக்கலாம்னா உட்காந்துருக்கலாம். பட் அவர் அப்படி செய்யலை. மாறாக he just started from where he is. அவர் தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு சாதகமாக மாறுறதுக்காக காத்துட்ருக்கல, எல்லாமே அவருக்கு லாபமாக நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கல. ஒரு 1000 பேர் என்னோட படையில் சேர்த்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவங்களெல்லாம் சேர்த்தி அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சம்ஹார் காத்துக்கிட்டு இருக்கல. he just started from where he was. அவர் எங்கே இருக்கிறாரோ இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து இருக்கிற அந்த இடத்துல இருந்து அவர் ஆரம்பித்தார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. தமிழ் பைபிளில் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பதாக அவனை கொண்டு போய் விடும்னு நீதிமொழிகளில் வாசிப்போம். பட் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது a man's gift makes ரூம் ஃபார் ஹெம் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் சொல். அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற தாளந்து, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற திறமை, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற சில அனுகூலமான காரியங்கள் அவனுக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டிரான்ஸ்லேஷனாக, அதனுடைய அர்த்தமாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற தாளந்து, என்கிட்ட இருக்கிற திறமை, என்கிட்ட இருக்கிற சில காரியங்கள் எனக்கு சில கதவுகளை திறந்து கொடுக்கும். அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற நிலைமையிலிருந்து சிலதெல்லாம் நான் செய்ய தொடங்கிறது தான் நான் கிரேட்டாக மாறுறதுக்கான முதல் வழி. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அது ரொம்ப சின்ன நிலைமையா? பரவாயில்ல, சொல்லுங்கள் பரவாயில்ல, சத்தமாக சொல்லுங்கள் பரவாயில்ல, 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 ஒன்றும் பரவாயில்ல. சரி, கம்யூனிஸ்ட் பீப்புள், கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யாருக்கு கடவுள் வேணும் அப்படின்னு கேட்டால் கம்யூனிஸ்ட் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, வீக்கான ஆளுகளுக்கு கடவுள் வேணுங்க, பலவீனமானவங்களுக்கு உடம்புல வலுவிற்கு வேலை செய்வோம்னா எதுக்குங்க கடவுள், உழைப்பே உயர்வு, வேலை செய்வோம் என்ன செய்வோம் அதுதான் தெய்வம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பீப்புளோட கொள்கை என்னது? அதுதான். யாருக்குங்க கடவுள்? வீக்கான ஆளுக்கு தான் என்ன வேணும், அதுதான் உங்களோட கொள்கைன்னா. இந்த உலகத்தில் எல்லாருமே பலவீனமானவங்க தான், யாருமே இங்கே பலசாலிகள் யாருமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு ரீதியில் நம்ம எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய உதவி, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உதவி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தேவை. ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என் நிலைமை ரொம்ப சாதாரண, பரவாயில்ல, அதுதான் உங்களை அதிகமாக கர்த்தரை சார்ந்து கொள்றதுக்கு உதவி செய்யும். அவர் தம்முடைய மகிமையினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றி விடுவார்னா அந்த சின்ன ஆரம்பம் போதும். இருக்கிற இடத்திலிருந்து இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்ம கிரேட் ஆகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர். சம்கார் இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு. அவர் ஒரு விவசாயி. எனக்கு போஸ்ட் கொடுங்க, எனக்கு பதவி கொடுங்க, எனக்கு மைக் கொடுத்து ஸ்டேஜில் நிற்க வைங்க, அப்போ தான் நான் ஜெபம் பண்ணுவேன், என்னை இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான ஆளாக அறிவிங்க, அப்போ தான் காணிக்க கொடுப்பேன், நான் என்ன பார்த்தா 4 தடவை கும்பிடுங்க, என் வீட்டுக்கு 40 தடவை வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் சம்ஹார் என்ன செய்யலைன்னா சொல்லலை. he just started from where he was. அவர் எங்கே இருந்தாரோ இருக்கிற இடத்துலேருந்து இருக்கிற நிலைமையிலிருந்து ஆரம்பித்தார். கிரேட்டான காரியத்தை கர்த்தருக்காக செய்தார். கிரேட்டான ஒரு பேரையும் அவர் பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க?
2 உங்ககிட்ட இருக்கிறத வச்சு செயல்படுங்க. சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு. சொல்லுங்க, இருக்கிறத வச்சு. வாயை திறந்து சொல்லுங்க, இருக்கிறத வச்சு. சத்தமா சொல்லுங்க, இருக்கிறத வச்சு. சத்தமா இருக்கிறத வச்சு. இருக்கிறத வச்சு செய்யுங்க. போதும், இருக்கிறத வச்சு செய்யுங்க. அவர் கையில் இருக்கிறதெல்லாம் ஒரு 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 ஆக்ஸ் கோட், அவ்வளோதான். ஒரு தாற்றுக்கோலா, அதுதான் அவர் கையில் இருக்கு. அது என்ன ஒரு சொல்கிறாங்க, அது ஒரு 6லிருந்து 10 அடி நீளம் இருக்கிற ஒரு நீளம் இருக்கிற ஒரு குச்சி. அதோட முனையில் ஒரு ஸ்பியர், ஒரு இரும்பு என்ன செய்யப்பட்டிருக்கும், அதோட முனையில் இருக்கும். ஒரு 6 to 10 feet என்ன செய்யுமா, அது ஒரு குச்சி. சொல்லுங்கள், ஒரு குச்சி. சொல்லுங்கள். அது அந்த மாடு சொன்னால் கேட்கலன்னா அதை அந்த 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 இரும்பை வச்சு அதை ஒரு குத்தி இப்படி போகாத, இப்படி போ, இப்படி செய்யன்னு அதை அவங்க நிலத்தில் உழவு செய்யும்போது யூஸ் பண்ணுற ஒரு குச்சி. அதுக்கு பின்னாடி ஒரு இப்படி ஒரு வேல் மாதிரி இப்படி பின்னாடி மாட்டிருக்கும். அது ஏதாவது அங்கே சிக்கிச்சுன்னா, ஏதாவது வேறு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அதை கிளறி எடுத்து விடுறதுக்கு ஒரு சாதாரண குச்சி. சொல்லுங்கள், அது என்னது? அவ்வளோதான். சொல்லுங்கள், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு. சொல்லுங்கள், இருக்கிறத. சத்தமாக சொல்லுங்கள், இருக்கிறத. நம்ம பல சமயத்தில் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கிரேட்டாக மாறுறதுக்கு எனக்கு அது வேணும், இது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல. நம்ம கிரேட்டாக மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 2வது விஷயத்தை சம்கார் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சொல்லு. உங்ககிட்ட நமக்கு பெரிய பின்புலம் தேவையா? இல்லை. நிறைய படிப்பு தேவையா? இல்லை. இருக்கிறத வச்சு நாம் என்ன செய்ய முடியும்னா, பெரிய நம்ம மேலே மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு வைங்க, போதும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயம் போதும், அதோட கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கை கோர்த்துச்சுன்னா பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே முச்செடியிலே தேவன் அவரை சந்தித்து பார்வோனுக்கு முன்னாடி அனுப்ப போகும்போது மோசே என்ன சொன்னார்? ஐயோ, நான் திக்குவாய் மந்தனாவு, என்ன போய் என்கிட்ட என்ன இருக்குது? அம்மா பெரிய ஆள்கிட்ட நான் பேசினா நடக்குமா? என் பேச்சை பார்வோன் கேட்பாரா? என்கிட்ட என்ன இருக்குது? நான் சொன்னதை அவர் எப்படி கேட்பார்? கர்த்தர் என்ன கேட்டார்? உன் கையில் என்ன இருக்குது? வாட் இஸ் தேட் இன் யுவர் ஹேண்ட்? உன் கையில் என்ன இருக்குது? இந்த குச்சி தான் இருக்குது, ஆடு மேய்க்கிற குச்சி தான் இருக்குது, அதை கீழே போடு. அப்படின்னா கீழே போட்டால் அது பாம்பாக மாறுது. பிடிச்சி தூக்கினா, வாழை பிடிச்சி தூக்கினா மறுபடியும் கோலா என்ன செய்யுது? போதும். உங்ககிட்ட இருக்கிற இந்த கோலை வச்சு அந்த நதியை ரத்தமாக மாற்றினார். எகிப்தில் எல்லா வாதையும் அந்த கோலை நீட்டி கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நின்ன போது அந்த கோலை நீட்டின போது அந்த சமுத்திரம் 2ஆக பிரிஞ்சிச்சு. இன்னும் ஏராளமான அற்புதங்களை அந்த கோலை வச்சு செஞ்சார்னா, நானும் நீங்களும் கிரேட்டாக மாறுறதுக்கு, நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி எனக்கு அது வேணும், இது வேணும், அது இல்லை, இது இல்லை, இருக்கிறது போதும். சொல்லுங்கள், இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்கள், இருக்கிறது. உங்கள் கையில் இன்றைக்கி ராத்திரி என்ன இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் இந்த சர்மன் சீரீஸை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொட்டென்ஷியலை தேவன் என்ன செய்திருக்கிறார், ஒரு ஆற்றல் இருக்குது. சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்குள்ளேயும், மனிதர்களுக்குள்ளாக ஒரு ஆற்றலை கர்த்தர் என்ன, அதிலும் விசேஷமாக தேவ பிள்ளைகள் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது. சொல்லுங்கள், என்ன இருக்குது? ஒரு ஆட்டி சொல்லுங்கள் கையை. ஒரு ஆற்றல் இருக்குது நம்ம எல்லாருக்குள்ளே. என்ன இருக்குது? சஃபிஷியன்ட் எபிலிட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதில் இந்த நாட்களில் பாருங்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, பேரா ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு காலே இல்லாதவங்க கூட ஒலிம்பிக்ஸில் தங்க மெடல் என்ன செய்கிறாங்க? கண் இல்லை, காது இல்லை, கால் இல்லை, நாக்கு இல்லை, அவங்க கூட இன்றைக்கி இந்த பூமியில் நிறைய காரியத்தை என்ன செய்கிறாங்க? அப்போ அவங்களுக்குள்ள கூட ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த பூமியில் காரியம் சாதிக்க முடியாத ஒரு ஆள் இருப்பான்னா, அவன் கண் இல்லாதவன் இல்லை, கால் இல்லாதவன் இல்லை, நாக்கு இல்லாதவன் இல்லை, மண்டையில் மூளை இல்லாதவன் தான் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், முட்டாள்கள் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? சாதிக்க முடியாது. அறிவு இருந்தால் இருக்கிறத வச்சு நம்மளால் பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும்? நான் சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், நீங்கள் எந்த ஃப்ரிட்ஜை திறந்தாலும் பொருள் உங்கள் காலில் கொட்டுது. மேலே போய் ஸ்டோர் ரூமில் போய் நின்னால் மூட்டையாக சாமான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு இருக்கிற நெய்யை ஊற்றி பட்டரை போட்டு சீஸை போட்டு இதெல்லாம் வச்சு ஒரு சமையலை சாதிக்கிறத விட
இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தங்க சுவையாக செய்து எடுக்கிறாங்க பார்த்தியா. அதில் இருக்கிறத வச்சு கூட திறமையாக செய்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒன்றுமே இல்லைனாலும் சூரியவம்ச தேவயானி மாதிரி இட்லி உப்புமாவா என்ன செய்யலாம்? எதுவுமே இல்லைனாலும் என்ன செய்யலாம்? எதுவுமே இல்லைனாலும் சாதிக்க முடியும். அப்போ இருக்கிறத சொல்லுங்கள், இருக்கிறத சத்தமாக இருக்கிறத உங்கள் மண்டையில் ஏறிட்டு சொல்லி இருக்கிறத. ஏன்னா நம்ம பல சமயத்தில் என்னெல்லாம் இல்லையோ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமேன் பட்டினத்தார் பாடின மாதிரி இருக்கு. அவன் தெய்வத்தை சொன்னான். பட் சும்மா நம்ம எதை சொல்கிறோமோ, நம்ம என்னென்னமோ அலையிறோம். அது வேணும், இது வேணும், அது இல்லை, இது இல்லை. வாயை திறந்தாவே இல்லை. ஏதாவது இப்போ டிரைவர் அப்படி சொன்னான்னா அப்புறம் நான் அவனை சத்தம் போட்டேன், எப்போ பாரு அது இதையும் அவனை சொல்லிட்டே கிடக்காது அப்படின்னா, சரி இனிமேல் என் வீட்டில் கேபிள் டிவி போடுறக்கு கேபிள் டிவி காசு தீர்ந்து போச்சு அப்படி சொல்கிறேன். அப்படி ஏதாவது மாற்றி எப்போ பாரு உன் பக்கத்தில் உட்காந்தா உன் கஷ்டம் எனக்கு கஷ்டம் வந்து சேர்ந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்கிற பட்டியல் என்ன செய்யணும் போயிட்டே இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறத வச்சு செயல்படுறது தான் நம்ம கிரேட் ஆகிறதுக்கு இருக்கிற ரெண்டாவது விஷயம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன்? ஹல்லேலூயா. டோன்ட் ப்ளேம் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என் கையில் இது தான் இருக்குது, என் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, இதை சொல்லி தப்பிக்காதீங்க. சொல்லுங்கள், இதை சொல்லி என்ன செய்யாதீங்க. ஒர்க்மேன் இஸ் மோர் பெட். அவன் தான் ஒரு டூலை விட ஒர்க்மேன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆயுதத்தை விட அதை வேலை செய்கிறான் பாருங்கள். அந்த ஆயுதத்தை வேல்யூபிளாக மாற்றுறது யாருன்னா இந்த வேலை செய்கிறவன் தான். அந்த திறமைக்காரன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு என்ன செய்வோம்? திறமைக்காரங்க, வேலைக்காரன். எங்கள் வீடெல்லாம் கட்டுற ஒரு மேஸ்திரி மகாலிங்கம்ட்டு, அந்த ஆளுக்கு மட்டைக்கோள் வேண்டாம், அவருக்கு பூசுகிற கரண்டி வேண்டாம், அளவு பார்க்குற நூல் வேண்டாம், ஒன்றுமே இல்லைனாலும் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கின்னு ஏதோ ஒரு சீமார் குச்சி வைப்பான், இதை பண்ணுவான், அப்படி அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், பார்த்தா பூசி நிப்பாட்டிடுவான். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அளந்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போது சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளேம் பண்ணிவிட்டு, சரௌண்டிங்ஸை ப்ளேம் பண்ணிவிட்டு, எனக்கு இது வாய்க்கலை, அது வாய்க்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இருக்கிறத வச்சு செயல்பட்டால் கிரேட்டாக வந்துடலாம். எத்தனை பேர் சத்தமாக? சம்காரோட கையில் இருந்த அந்த தாற்றுக்கோலை, அது அந்த ஆக்ஸ் கோட் அது போருக்கான ஒரு கருவி இல்லை. அதை வச்சு யுத்தம் பண்ண முடியாது. அது விவசாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மாட்டை மேய்க்கிறதுக்கு பயன்படுற ஒரு விஷயம். பட் அது போதும். அதை வச்சு ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்ஹார் கொண்டு வந்து அவனும் இஸ்ரவேலை ரச்சித்தான் என்ன செய்கிறோம். See, it is not about the tool, it is the person who handles the tool. யார் அதை கையாளுறாங்க. வெறும் ஒரு கோல், ஒரு வாக்குத்தத்தம், இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஆபிரகாம் வெளியில் வந்தார்ல. அவர் கையில் ஒரு குச்சி இருந்துச்சு, ஒரு நம்ம கையில் ஒரு குச்சியும் வாக்குத்தத்தம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக என்ன செஞ்சார்? மாறிப்பான். ஒரு சாதாரண ஒரு தாற்றுக்கோளை வச்சுட்டு சம்கார் என்ன செஞ்சார்? 600 பேர் என்ன செஞ்சார்? போட்டு தரலாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த வெப்பன், இட் இஸ் அபவுட் ஹூ ஹேண்டில்ஸ் இட். யார் கையில் அது இருக்குது? ஒரு 5 கல் ஒரு உண்டிவில வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்? பட் இருக்க வேண்டியவன் கையில் அது இருக்கும்போது 9 அடி உயரம், 9 அடி 9 அங்குலம் உயரம் இருக்கிற ஒரு ஆளை தாவீது என்ன செய்கிறான்? ஒரே வீழ்த்தி கமத்தி விடுறான். அந்த 5 கல்லும் உண்டிவிலையும் வச்சு நம்மளால் உடக்கான கூட என்ன செய்ய முடியாதுன்னா சரியாக அடிக்க முடியாது. ஆனால் அது யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஆயுதத்தோட பவர் என்ன செய்யுது. ஒரு சாதாரண கழுதையோட பச்சை தாடை எலும்பு நம்ம அதை சரியாக ஹேண்டில் பண்ணலைனாவே உடஞ்சி போகும். பட் அதை சிம்சோனுங்கிற ஒருத்தனோட கையில் வந்துச்சுன்னா நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டி 2 கையிலையும் 4 ஆணி அடித்து விட்டால் என் கையில் இருக்கிற ஆணிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் இயேசு என்கிற ஒருத்தரோட கையில் அந்த ஆணி பாய்க்கப்பட்டதுன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில் பிறக்கிற எல்லாரும் அவரால் ரட்சிக்கப்பட முடியும், அவருடைய தழும்புகளால் சுகமாக முடியும்னா இட் இஸ் நாட் அபவுட் த வெப்பன், இட் இஸ் அபவுட் ஹூ ஹோல்ட்ஸ் இட். யாரோட கையில் அது இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஆயுதத்துக்கே வல்லமைன்னா. என் கையில் இருக்கிறத கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுத்து, கர்த்தரோட கையில் அதை விட்டு கொடுத்தான்ற என் கையில் இதுதான் இருக்குன்னு அதை வச்சு என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்தா கர்த்தர் என்ன கிரேட்டாக மாற்றுவார்னா எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சத்தமாக ஹல்லேலூயா. அவ்வளோதான், அதுதான் இருக்குது கையில். 600 ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளாட்ட இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க பெலிஸ்தியர்கள் நிற்கிறாங்க. எனக்கு பீரங்கி வேணும், வச்சவனும் டமால்னு சொல்கிற மாதிரியான கன்று வேணும், ஹெலிகாப்டர் பறக்கணும், அப்படியெல்லாம் இதெல்லாம் கொண்டு வாங்க, சுற்றி வர படையை இறக்குங்க, எனக்கு முன்னாடி 1000 பேர் பின்னாடி 1000 பேர், ஒன்றும் வேண்டாம், என் கையில் இருக்கிறத வச்சு நான் செயல்படுவேன்னு இறங்கினார். பார்த்தீங்களா? அவர் கிரேட்டாக காரியத்தை கர்த்தருக்காக செய்தார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நம்ம கையில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனம் உங்கள் கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வெறும் வாக்குத்தத்தமாக நீங்கள் வச்சுருக்கிற வரைக்கும் அதில் பெரிய இம்பேக்ட் இருக்காதுங்க. அதை ஒரு படமாக மாற்றுங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒரு படமாக ஆளாளுக்கு ஒரு படம் எடுங்கன்றேன். என்ன செய்யுங்க, ஒரு படமாக மாற்றி அதை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஓட விடுங்க. சும்மா அந்த வசனத்தை மாத்திரம் பிளெயினாக என்ன செய்யாதீங்கன்னா, அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காம அப்படி நிறைவேறி முடிஞ்சால் அது எப்படி இருக்குங்கிறத உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யுங்கன்னா, கானான்ங்கிற ஒரு தேசத்தை பற்றின ஒரு பிக்சரை கர்த்தர் கொடுத்துருந்தாலும் ஒரு 10 பேர் அதுக்கு வேவு பார்க்க அனுப்பிச்சு அதோட ஒரு படத்தை இவங்களுக்கு கொண்டு வந்து ஓட்டி காட்டுறாங்க பாருங்கள். அங்கே திராட்சை எத்தச்சோடு இருந்துச்சு, அங்கே இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தேசம் எப்படி இருந்தது, அங்கே என்னெல்லாம் ஓடிச்சு, தண்ணி எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு படத்தை ஓட்டி கொண்டு வந்து இவங்ககிட்ட காட்டுறாங்க. அது இப்போ இந்த ஜனங்களோட கண்ணுக்குள்ளே அந்த படம் என்ன செய்யுது, ஏசு கிறிஸ்து தமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த சிலுவை பற்றி சொல்லும்போது அந்த மேன்மையை நினச்சிட்டு, அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஒரு படம் ஓடுது. இந்த சிலுவையை நான் சுமக்கும் போது இதனால் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு படம் அவருக்குள்ளே என்ன செய்யுது, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க, என்ன பிதாவாகி தேவனோட நாமத்தை உயர்த்த போகிறார், என்ன உயர்த்த போகிறார், அந்த சீன் அவருக்கு முன்னாடி ஓடுது. அதை அவரை என்ன செய்யுதுன்னா உந்தி முன்னாடி தள்ளுது. அப்போது உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் செயல்படுத்துங்கன்னா, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் கையில் இருக்கா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் கையில் இருந்தால் அதை ஒரு படமாக மாற்றி உங்கள் கண்ணு முன்னாடி ஓட்டி உங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். பிறகு அந்த ட்ரீமில் வாழ்கிறதுக்கு பழகுங்க. போதும், கர்த்தர் உங்களை பெரிய அந்த இடத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன மாதிரி, நாங்கள் ஒரு எல்லா கார்னரும் கிழிஞ்சு போயிருக்கிற பாயை விரித்து எங்கள் வீட்டில் படுக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும், ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்கள் ஒரு பெரிய கட்டிலில் எங்களை படுக்க வச்சுருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சினிமாலெலாம் நாங்கள் பார்க்குற மாதிரி படுத்தா குதிக்கிற மாதிரி கட்டிலில் நீங்கள் எங்களை படுக்க வைப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த எல்லா ஓரமும் கிழிஞ்சிருக்கிற பாயை விரித்து படுக்கும்போதும் அப்படி ஒரு காட்சியை கண்ணுக்கு முன்னாடி ஓட்டி பார்த்த நாட்களை நினைக்கும் போது, இப்போது எங்கள் பெட்டுக்கு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினோன்னா அதை ஒரு கடைக்கு போனால் அதில் இது 107 சென்டிமீட்டர் தான். 107 சென்டிமீட்டர் இருந்தால் எங்கள் கட்டிலுக்கு பத்தாதுங்க, 120 சென்டிமீட்டராவது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், எங்கள் கட்டிலுக்கு பற்ற முடியும்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யுது. எங்கள் வீட்டு வேலைக்காரமாகவே உங்களுக்கு பெட்ஷீட் துவைச்சி எனக்கு கையே போச்சுங்க, நான் படுத்தா நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்கிற அளவுக்கு காரியத்தை கர்த்தர் அதுதான் நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை தரிசனத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு படமாக ஓட்டிக்கிட்டே இருங்க. பிறகு அந்த ட்ரீமில் வாழுங்க. போதும், கர்த்தர் உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுவார். எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்கிறீங்க? அப்புறம் ஒரு பேஷன் ரொம்ப முக்கியங்க. சும்மா படத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே ஒன்றும் நடக்காது. அதற்கான பேஷன் என்ன செய்யணும், தாகம் என்ன செய்யணும். சம்ஹாருக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு, இதை வச்சு இவனுங்களை முடிக்கணுங்கிற ஒரு பேஷன் என்ன செஞ்சு, நான் இருக்கிற இடம் சாதாரணமானது தான், நான் இருக்கிறது ஒரு சாதாரண விவசாய நிலம் தான், என் கையில் இருக்கிறது ஒரு விவசாய கருவி தான், பட் இந்த 600 பேர்த்த முடிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், இந்த ஜனங்களை ரட்சிக்கணுங்கிற ஒரு பேஷன் சம்ஹாருக்குள்ளே என்ன செஞ்சிச்சு. நம்மளோட ஆர்வம் சொல்லுங்கள், நம்மளோட ஆர்வம், சத்தமாக சொல்லுங்கள், நம்மளோட ஆர்வம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு நிறைய காரியங்களை பெற்றுக் கொடுக்குங்க. அந்த பர்த்திமை குருடனை அவனை சந்திக்கிறது அவரோட அஜெண்டாவில் இல்லை. அவரே சிலுவையில் போகிறதுக்காக என்ன செய்துட்டு இருக்கிறாருன்னா அவர் போய்கிட்டு இருக்கிறார். ஸோ நான் உங்களை விட்டு போக போகிறேன்னு சொன்னதுனால சீஷர்கள் வேறு, அவங்களும் ஐயோ நம்ம ராஜா நம்ம தலைவர் நம்மளை விட்டு போக போகிறாருன்னு அவங்களும் மனசோட உட்காந்துருக்குறாங்க. பட் விடாமல் கதர்ன அந்த பர்த்திமை குருடனோட பேஷன் தான் அவரை நிப்பாட்டி அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல வச்சது. எதுன்னா அந்த பேஷனுங்க. அத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்குள்ள இருந்த அந்த பேஷனுங்க, அதுதான் அந்த ஆர்வம் தான் இயேசுனுடைய சரீரத்திலிருந்தே வல்லமையை வெளியில் கொண்டு வந்தது. எதுன்னா அந்த ஆர்வம். இயேசுவின் தாயாகிய மரியாள், அவங்களுக்குள்ள இருந்த பேஷன். நீங்கள் அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் தான் முதல் இயேசு தம்முடைய அற்புதத்தை செய்யணும்னு ஒன்றும் பிளான் பண்ணிட்டு அங்கே வரல. நீங்கள் போய் பைபிள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார் எனக்கு இன்னும் டைம் வரலன்னு தான் சொல்கிறார். அவர் ஒன்றும் பிளான் பண்ணிவிட்டு இந்த காணா ஒரு கல்யாணம், எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு செய்த முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாணம், அதை இன்னும் அவர் பிளான் பண்ணிட்டு வரல. சொல்லுங்கள், இயேசு அதை என்ன செஞ்சுட்டு வரல? நான் இந்த கல்யாண வீட்டுக்கு போய் இங்கே இருக்கிற தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுவேன்னு இயேசு பிளான் பண்ணிட்டு வரல. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா வந்து சொல்லும்போது பெசாம இருமா, என்னோட டைம்னு வரல, போய் ஒரு ஓரமாக நில்லுன்னு தான் என்ன செய்கிறாரு, அவங்க அம்மாவே கடிஞ்சுக்கிறாரு, திட்டுறாரு.
பட் இருந்தால் கூட அந்த அம்மாவோட அந்த பேஷன் தான், எதாவது செய்யணும் அந்த வீட்டில், நீங்கள் செய்யணும்னு எதாவது சொல்கிற அந்த பேஷன் தான் ஏசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் செய்கிறதுக்கு உண்டு பண்ணுச்சுன்னா, ஒன்றுமே உங்ககிட்ட இல்லைங்க. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமும் அதை எப்படியாவது என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகமும் உங்ககிட்ட இருக்கா, அதில் வாழ பழகுங்க. கர்த்தர் உங்களை கிரேட்டாக மாற்றுவார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறீங்க? சத்தமாக ஹalleluya. கடைசியாக 3, சிறப்பாக செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறத சொல்லுங்கள். உங்ககிட்ட இருக்கிறத சத்தமாக சொல்லுங்கள். உங்ககிட்ட இருக்கிறத, உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செய்யுங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. உங்கள் கையில் இருக்கிறதே போதும், அதை வச்சு தொடங்குங்க. என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டான எஃபர்ட்டை போட்டு என்ன செய்யுங்க. சொல்லுங்கள். சிறப்பாக செஞ்சுருங்க. சொல்லுங்கள். என்ன செஞ்சுருங்க? we must work ஹார்ட் ஒர்க்குங்க. 600 பேர்த்த ஒரு ஆள் போட்டு தள்ளணுன்னா அது சாதாரணமான விஷயமா? எத்தனை கோர்ஸாக போட்டாருன்னு நமக்கு தெரில. ஒரே தடவையெல்லாம் முடித்தாரா, இல்லை 2-3 தடவை அவங்க ஒரு தடவை வரும்போது கொன்ன மொத்த ஆட்களுடைய எண்ணிக்கை எதுவா அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்ட் விவரம் நமக்கு இல்லை. பட் ஒரு ஆள் 600 பேர், ஒரு குச்சி, அதுக்கு முன்னாடி 600 பேர் நிற்கணுன்னா, அத்தனை பேர்த்தையும் வீழ்த்தணுன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் அதில் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும். ஒரு கடின உழைப்பு. சொல்லுங்கள். கடின உழைப்பு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும். தோற்றுருந்தா இப்போ என்னையா ஃபெயிலியர் தான். ஃபெயிலியரை போல் ஒரு நல்ல பாடம் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது. தோக்கிறத மாதிரி, நம்மளோட தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை மாதிரி வேற ஒரு பாடம் வேறு யாருமே நமக்கு என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயே எவன் தோக்க மாட்டான், எவன் முயற்சியே செய்யலையோ அவன் தோக்கவே மாட்டான். ஒரு நாள் முயற்சி செய்கிறவன் கண்டிப்பாக தோப்பான், ஆனால் அவன் கண்டிப்பாக ஜெயிக்கவும் செய்வான். அந்த தோல்விகள் எல்லாம் அவனுக்கு நிறைய பாடங்களை கொடுக்கும். அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறீங்க? ஹalleluya. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சோம்பேறிகளை ஒரு நாளும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதில்லை. நான் திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேங்க, திடுக்குன்னு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளையும் பைபிள் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. சோம்பேறிகளை, சும்மா இருந்தவங்களை, அவங்க ஏற்கனவே ஏதோ ஒன்று பிஸியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து அவரோட வேலையை பிஸியாக செய்கிற மாதிரி என்ன செய்வார்னா அவர் அதை மடைமாற்றி பண்ணிவிட. சிம்பிள், அவ்வளோதான். சொல்லுங்கள். சோம்பேறிகளுக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள். சோம்பேறிகளுக்கு ஒரு வேலையும், சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. சோம்பேறிக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறத, அவனால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக என்ன செய்யணும், பெஸ்ட் எஃபர்ட்டை, சிறந்த கடின உழைப்பு அதில் எவ்வளோ போட முடியுமோ அதில் போட்டு செய்கிற ஆட்களை. ஏன்னா அவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறது ஒரு பெரிய கிரேட்டான விஷயம். ஒரு சோப்பலாங்கி பண்டறத்தை வச்சுட்டு ஒரு கிரேட்டான விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு ஒரு நாளும் பிளான் பண்ண மாட்டார் கர்த்தர். ஸோ அதனால் ஆகவே சம்ஹார் ஒரு சோம்பேறி இல்லை. 600 பேரை ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணணும்னா அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக என்ன செஞ்சுருக்கணும். அப்போது உங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக என்ன செய்யுங்க. என்ன முடியும் என்னால், என்னமே முடியலன்னு ஜெபிக்க முடியுமா உன்னால்? ஏமா அந்த ஜெபத்தை என்ன செய்யுங்க. ஏன்னா ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். நாமளே செத்தாலும் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யாதுன்னா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நாம் யாருக்காகவெல்லாம் ஜெபித்தோமோ, காலைல பாஸ்டர் சொன்னாங்க, எத்தனையோ பேர் நமக்காக அழுது ஜெபிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் இந்த பட்டணத்துடைய ரட்சிப்புக்காக கதறி இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணீர் அவங்க மரித்து போனாங்க, ஆனால் ஜெபங்கள் மரித்து போகலை. அவங்க யார்கிட்ட ஜெபம் பண்ணாங்களோ அந்த கர்த்தர் மரித்து போகலை. ஆகவே தான் நாமெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறோம். ஜெபம் வல்லமை உள்ளது, அது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அது அதனால தான் நம்ம சபையில் ஜெபத்தை அதிகமாக என்கரேஜ் பண்ணுறோம். ஜெபிங்கிறது அதிகமாக என்ன செய்கிறோம், என்கரேஜ் பண்ணுறோம். இங்கே say it get it, say it get, வாயில சொல்லுங்க பெற்றுக்கொள்ளுங்க, வாயில சொல்லுங்க பெற்றுக்கொள்ளுங்க, அப்படி சொல்றது இல்லை. ஜெபிங்கிறது அதிகமாக நம்ம சொல்கிறோம். ஸோ ஜெபிக்க முடியுமா, அதை என்ன செய்யுங்க, அதை பெஸ்ட்டாக என்ன செய்யுங்க. சும்மா உட்காந்து அப்படியே சோத்திரம் ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்ட்டு போகாமல் நல்ல ஊக்கமாக என்ன செய்யுங்க. ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக என்ன செய்யுது. தூக்கமான வேண்டுதலில் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குது, மிகுந்த பலன் உள்ளதாக இருக்குது. அவருடைய வசனத்தை சொல்லலாமா, அதை சொல்ல முடியுமா. இரவும் பகல் அதை தியானிக்கிற மனுஷன் இந்த வார்த்தைகளின் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம். காலைல பாச சொன்னாங்க, இனி
டிரைவர் தான் சொல்லுவா, அப்படி நீங்கள் சொன்னால் நடக்குது, ஆனால் என்னைக்காவது நல்லதை சொல்கிறீங்களா? வாயை திறந்தாவே என்ன தான் சொல்கிறேன், இங்கே போய் கடை வச்சுருக்கானா 2 மாதத்தில் மூடிடுவான். அப்படி சொன்னோம்னா 10 நாளில் மூடிடுறான். அவன் இன்னைக்கு காலையில் அவனே தான் சொல்லிட்டான். அப்போ நான் சொன்னேன், ஓ நீ ஒரு கடை ஓப்பன் பண்ணுறியா, அந்த கடை ஓப்பனிங்க்கு என்ன கூப்பிடு? வேண்டாம் சாமி, உங்களை 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், உங்களை கூப்பிட்டேன், ஓப்பன் பண்ணி ரிப்பன் வெட்டின உடனே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்போது அட்லீஸ்ட் நம்மளால் சரி ஒன்றுமே முடியலப்பா, வாயை திறந்த ஆசீர்வாதமாக இந்த வசனம் இந்த வார்த்தை உன் வாயை விட்டு என்ன செய்யட்டும், பிரியாது இருக்கட்டும், விலகாது இருக்கட்டும்னா அதைவாது நம்மளால் ஓயாமல் சொல்ல, இரவும் பகலதை தியானிக்கவாது முடியுமா? இதெல்லாம் செய்ய முடிஞ்சதை எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை செஞ்சாவே கர்த்தர் நம்மளை கிரேட்டாக மாற்றுவார். எத்தனை பேர் சத்தமாக ஹalleluya சொல்லுங்க. சாரி, நேரமாயிட்டு இருக்கு, நம்ம எழுந்து நிற்போம். இன்னைக்கு ராத்திரி அவர் நம்மளை கிரேட்டாக மாற்றுறதுக்கு, நாம் பெரிய காரியத்தை சாதிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்திருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஒரு சாதாரண அப்ஸ்கியோர்டான ஒரு பிளேஸ்லேருந்து, ஒரு ஏரியாவிலேருந்து நானும் நீங்களும் வந்திருக்கலாம். ஒரு சாதாரண குடும்ப பின்னணி இருக்கலாம், நமக்கே ஒரு சாதாரண பேக்ரவுண்டு தான் இருக்கலாம். பட் நாம் விரும்பினா, சொல்லுங்கள், நான் விரும்பினா கிரேட்டான காரியங்களை கர்த்தருக்காக என்னால் சாதிக்க முடியும். கிரேட்டர்ஸோட நேம் லிஸ்ட்டில் என்னோட பேரும் இருக்கிற மாதிரி நான் என்ன செய்ய முடியும்னா வாழ முடியும். இஃப் ஐ விஷ் நான் என்ன பண்ணோம், சம்ஹார் எனக்கு ஒரு 3 பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஏப்பா, இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிங்க, எனக்கு அது மாறட்டும், இது மாறட்டும், அந்த வேலை கிடைக்கட்டும், வேலை கிடைச்சதுக்கப்புறம் காணிக்க கொடுக்குறேன், சம்பளம் 50,000 ஆனதுக்கப்புறம் தசமபாகம் கொடுக்குறேன். இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. 2வது சொல்கிறார், இருக்கிறத கொண்டு செயல்படுங்க. உங்கள் கையில் இருக்கிறத ஆண்டவர் உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு எபிலிட்டியை வச்சுருக்காருப்பா, அதை கொண்டு செயல்படுங்க. அதை செயல்படுத்தும் போது நல்லா பெஸ்ட்டாக என்ன செய்யுங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக அதை செய்யுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு சோம்பேறிகள் தேவையில்லை. ஆண்டவருக்கு சுறுசுறுப்பானவங்க தான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்காக ஓடுறவங்க, செய்கிறவங்க, அவங்க தான் ஆண்டவருக்கு வேணும். கண்களை மூடி, கர்த்தாவே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை இனி அடுத்த வரப்போகிற நாட்கள், இனி அடுத்த வரப்போகிற மாதங்கள், இந்த வருஷத்தை முடிக்க போகிற மாதங்கள் ஒன்னொன்லி நாங்கள் ஒரு நாள்லையும் இனி எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். சொல்லுங்கள், என்னோட பெஸ்ட்டை, என் வேலையில் என்னோட பெஸ்ட், என்னோட ஊழியத்தில் என்னோட பெஸ்ட், ஜெபமா, ஆராதனையா, துதியா, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியமா, வீட்டில் நான் செய்கிற வேலையா, எதை செஞ்சாலும், நான் பண்ணுற பிரசங்கமாக, நான் பாடுற பாட்டா, ஆராதனையா, நான் வாசிக்கிற கருவிகளா, எதை செஞ்சாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கிரேட்டாக மாறுறதுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தா கர்த்தர் அதை என் கையில் வாங்கி அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், என்னையும் கிரேட்டாக மாற்றுவார். அவருக்காக என்ன பெரிய கிரேட்டான காரியங்களை சாதிக்கும்படியும் கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எஸ் லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். ஆமென், ஆமென்.